இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினாலே இங்கே வாசம் பண்ணுவேன். எங்கே வாசம் பண்ணுவார் அவரு? எங்க அது? இங்கே என்னக்கா? அல்லேலூயா. அவர் இங்கே வாசம் பண்ணுகிறபடியினாலே, அல்லேலூயா, அவர் விரும்பின இடம் இது. அவர் விரும்பின இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறது உண்மையானால், இந்த இடத்துல இருந்து யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க, அவங்க நடக்க வேண்டிய வழி. அல்லேலூயா. சங்கீதம் 32:8 வாசிங்க. கரமாசவா இல்லை 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்பாடி, யாருங்க? யார் செய்ய முடியும்? தாய் செய்ய முடியுமா? தகப்பன் செய்ய முடியுமா? சொந்த பந்தங்கள் வந்து செய்ய முடியுமா? என்னைக்கோ ஒரு நாள் கூட பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்த்துட்டு திடுக்குன்னு ஒரு சொட்டு தண்ணி பாசம். இல்லையா? நம்பாதீங்க, நம்பாதீங்க. இல்லையா? ஜம்முக்குன்னா ஜிம்முக்குன்னு தண்ணி வந்துடுதான். அந்த மாதிரி ஆள நம்பாத. அது சும்மா பாசம். ஆனால் எப்பொழுதும் உன்மேலே நோக்கமாக இருக்கிறாரு பாரு, அவர்கிட்ட நீ சரண்டரா, உன் வாழ்க்கை கட்டப்படும், நீ நல்லா இருப்ப. அதுதான் இந்த ஸ்தலம். அவர் இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறதுனால அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே, மகளே, நீ ஆசீர்வாதமா இரு, நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்கு, கேட்டதெல்லாம் கொடுப்பார் இயேசுராஜன். அவர் எவ்வளோ வாங்கினாரோ தெரியல அந்த பாடினவர். இல்லையா? கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாக்கா நம்ம இங்கே வருவோமா? வரவே மாட்டோம். இல்லையா? அதனால் கேளு. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, என் ரத்தத்தினால மீட்கப்பட்டது உண்மையானால், நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறது உண்மையானால், எனக்குள்ள இருக்கிறது உண்மையானால், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் வாங்கி கொள்ளுகிறான். அவர் ரொம்ப அவர் சத்தாய்க்கிறவர் கிடையாது. இல்லையா? ஆனால் பார்த்து கொடுப்பாரு, கொடுப்பதை பெஸ்ட்டாக கொடுப்பாரு. இல்லையா? நல்லதாக கொடுப்பாரு. நாமெல்லாம் தேடிக்கணும்னா அதில் துக்கமும் துயரமும் கண்ணீரும் கவலையும் சொல்லவே முடியாது. நல்லா கவனிக்கணும் வயசு பிள்ளைங்க. அல்லேலூயா. என் கண்ணை உன்மேல் வைத்து. யாரு கண்ணை? என்றைக்கு இந்த கண் நேற்று இன்றைக்கு பார்த்த கண் கிடையாது. ஆதியில நம்மை உருவாக்கின போது பார்த்த கண். எவ்வளோ அழகப்பா. அல்லேலூயா. எங்க வீட்டில் ஒரு பையன் இப்போ அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே குழந்தையா இருந்தான். இப்போ பையன் ஆகிட்டுக்கிறான், கொஞ்சம் நடக்கிறான். அப்போ நான் இப்படி தூக்கின்னு வந்தேன்னா, வெளியே அப்படியே தூக்கின்னு வந்தேன்னா, என்னடா பேசக்கூட மாட்டானே, ஆவுன்னு எதுவுமே சொல்ல, ரொம்ப அமைதியாக இருந்தான் பாருங்க. அப்படியே தூக்கி வச்சுருந்தா கையில். இப்போ பிடிக்கவும் முடிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, ஒரு ஆளை வைக்கணும் போலுக்குது பின்னாடி. என்ன ஆயிடுச்சு? காலு நம்ம அருமையாக நம்ம பாஷையில் முளைச்சிக்கிச்சு. இல்லையா? ஆமாம், நாங்கள் சேஷாதிரிபுரத்துலேருந்து சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ஒரு பிள்ளைய நான் முன்னாடியே உட்காரிச்சிட்டு வருவேன். முன்னாடியே உட்காரிச்சிட்டு வந்தால் சொல்லுவேன், இடிச்சிக்கினே வருவேன். என்ன எதுவும் பேச மாட்டேற, எதுவும் சொல்ல மாட்டேற, மசால் தோசைனா வாய் திறப்பியா அப்படின்னு.
அப்படி அது சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ரசிப்பேன். நாங்கள் அந்த மசால் தோசை அப்போ அப்படியே பாடிக்கினே வருவேன். நித்தியம்மா நித்தியம்மா நான் உனக்கு வாங்கி தர்றேன் மசாலா தோசைம்மா, சட்னியும் சாம்பாரும் கலந்து நீ வாங்கினர் நீ வாங்கினறியா சாப்பிடுமா. பாட்டே வந்துடுச்சுமா எனக்கு. கவனம் இருக்குதா நித்தியம்மா? அப்படி 2 கப்பு சட்னியும் சாம்பாரும் அப்படியே போட்டு சும்மா அவ்வளோ ஒரு ஏஞ்சலுக்கு நான் எங்கே பாடினேன், நித்யாவுக்கு தான் பாடினேன். இல்லை, ஏஞ்சல் கூட அப்படி தான் சாப்பிடுவேன். ஏன்னா கூட பிறந்தாலச்சுல நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்தே நம்ம சத்தியம் கேட்குறோம். அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியோம்னா நம்மை சத்துருவானவன் தொட முடியாது. நம்மை அவரை கண்ணை விட்டு நம்ம தூரப்படுத்த முடியாது. நம்ம ஒன்று சொல்லணும், தேவ பிள்ளைகள், உங்கள் கண்ணை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே. நான் நாச மோசங்களை போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உங்கள் பார்வையிலே இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் கண் எப்பேற்பட்ட கண்? அவருடைய அழகான கண்கள். அல்லேலூயா. அவர் எங்கே பார்த்தாரோ, எங்கே பேசினாரோ, எங்கெல்லாம் அவருடைய பார்வை பட்டதோ அங்கெல்லாம் பரிசுத்தம் வந்தது. அல்லேலூயா. அப்ப நான் தங்குகிற ஸ்தலம் இது. அவர் இந்த பலிபீடத்தை தான் சொல்லுகிறார். இங்கிருந்து வருகிற வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போவாது. நம்ம வாசிக்கிற வேத வசனத்துக்கு இந்த வாசகத்துக்கு என்ன பேர் சொல்றோம் நம்ம? நீங்க என்ன சொல்றீங்க? பரிசுத்த வேதாகம். அப்புறம் என்ன சொல்றோம் நம்ம? இங்க முன்னாடி இருந்து வருது பாருங்க, ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நீ வேதத்தை சும்மா மூடி அப்படியே எடுத்து வந்து இங்கே திறந்து பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனா புரோஜனம் இல்லை. இங்கே பேசினது உண்மையானால் உன் வீட்டுக்குள்ளே போய் நீ திறந்து பார்க்கும்போது அங்கிருந்து பேசுவார் அதிகமாக ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை வெறுமையாய் வந்து வெறுமையாய் என்னிடத்தில் வராது, அது ஏதாகிலும் ஒன்றை செய்துவிட்டு தான் வரும். மானானது நீரோடைகளை வாங்கித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல. 42ஆம் சங்கீதம் இருக்குதா? எல்லாம் சங்கீதமாவே வருது. வாசி. எதுக்கு எடுத்து வந்த பைபிளை? ದೇವರೇ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ ಹೇಗೋ ಹಾಗೆ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಆತ್ಮವು ನಿನ್ನನ್ನು ಬಯಸುತ್ತಾ ಇದೆ. ಈ ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಬಯಸ್ತಾ ಇದೆ சுவாமி. இருக்கா? அது போல வந்தீங்களா? யாருன்னா எத்தனை பேர் வந்தீங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வந்தீங்க? நான் வாஞ்சியோட வந்திருக்கிறேன் தேவாலயத்துக்கு. அது ஒரு அரைக்கை, ஒரு முக்காக்கை, ஒரு ஐயோ அவ்வளோதானா? மிச்சம் பேரெல்லாம் சும்மா வந்தங்க. அல்லேலூயா. சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வரணும் வந்தேன். இல்லை இல்லை இல்லை. தாகம் இருந்தா நம்ம இங்கே நாங்கள் ஆரம்பிக்கும்போது யார் இருந்தீங்க? நீங்கள் கை தூக்குங்க. இங்கே ஆரம்பிக்கும்போது யார் இருந்தீங்க? சோத்திரம். இப்போ ஆராதனை ஆரம்பிக்கும் போது பாருங்க எப்படி இருக்குது. இருக்கட்டும். ஐயோ தூக்குற. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக டைமுக்கு இருந்துருவாருன்னு நினைக்கிறேன். யார் இருந்தீங்க ஆரம்பிக்கும் போது? அம்மா கரெக்டாக 7:30. இல்லையா? ஒரே ஒரு அம்மா 2 வாரம் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்க அந்தமான் அம்மா. அதனால் இந்த வாரம் என்ன பண்ணிக்கிறாங்க, 7 மணிக்கெலாம் வந்துட்டுக்கிறாங்க. 7 மணிக்கு அவங்க வந்தது சுனாமி அம்மா. 7 மணிக்கு பாருங்கள், அவங்க பேரே கூட சுனாமி. அவங்க எதிரில் நின்னீங்க ஆளு காலி. இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சுனாமின்னு வச்சதுக்கு பேர் காரணம் என்ன தெரியுமா? அந்த சுனாமி நேரத்தில் எவ்வளோ பேர் மரித்து போயிட்டாங்க. இந்த அந்தமானில் சென்னையிலலாம் எவ்வளோ பேர் மரித்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க அப்போ தான் பிறந்தாங்க. அந்த பிறந்தது நிமித்தமாக அந்த அடையாளம் இருக்கட்டும், மறையக்கூடாதுன்னு ஐயா ஊழியக்கார ஐயா
சுனாமின் பேர் வச்சுட்டாரு. அல்லேலூயா. சுனாமி நானும் பார்க்குறேன். எங்கன்னா வந்து உட்காந்தா வீசுவான், பேசுனா சுனாமி அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்கிற வரைக்கும் விட்டுடியா ஏஞ்சேன் உன்னை கூட அடிச்சுட்டு போயிடுவேன்ற மாதிரி அதெல்லாம் அமைதியாக இருக்கும். அல்லேலூயா. என் கண்ணை உன்மேலே வைக்க வேணும் என்று சொன்னால் உனக்கு என்ன வரணும்? வாஞ்சை வரணும், தாகம் வரணும். அல்லேலூயா. இந்த தாகம் வாஞ்செல்லாம் எங்க தாமா இருக்கிறது? நமக்கு சங்கீதம் 1 இருக்கிறது. இரவும் பகலும் என் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் இலையுதிராத மரத்தை போல இருந்து என்ன செய்வான்? கனிகளை கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அது நல்ல கனியா கெட்ட கனியான்னு தெரிஞ்சிடும் வளர்ந்து வரும்போது. அல்லேலூயா. அதனால பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் ஆண்டுடைய வார்த்தையை. நீ நல்ல கனி கொடுக்க போறியா, கெட்ட கனி கொடுக்க போறியா? பிள்ளைங்களை அம்மா கிருபாம்மா நல்ல கனி கொடுக்க போறியா, கெட்ட கனி கொடுக்க போறியா? ஜோரா சொன்னா தானே. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. விட்டு கொடுத்தா உருவாக்கும், இல்லைன்னா வந்தது வந்தபடியே போய். அல்லேலூயா. அதனால இங்கே அவர் தங்குகிற ஸ்தலம் இது. அந்த ஸ்தலத்தில் அவர் நேரம்லாம் அதான் நேரம் நியமிச்சிட்டாக்கா சில நேரங்களில் நம்ம நினைக்கிறதா இருக்குது. குளிர் வர நேரத்தில் கொஞ்சம் மாற்றி வச்சிடலாமா அப்படிலாம் நினைக்கிறதா இருக்குது. ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க 8 மணி தான் நல்லாயிருக்கும், 8:30 நல்லாயிருக்கும், 9 நல்லாயிருக்கும். இல்லை, கர்த்தர் நியமிச்சது தான். அவருக்கு போய் நம்ம அப்பா கொஞ்சம் மாற்றி வச்சிருப்பான்னா அவ்வளோதான், என்னையே மாற்றிடுவார். அல்லேலூயா. அதனால் அந்த தாகம் நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், தமிழில் வாசிங்க, மானானது கதறி போதான். எதுக்காகமா? தண்ணிக்காக கதறி ஓடுதான். அது போல தேவனுடைய வார்த்தையை கேட்க கதறி காலில் அடிச்ச முடிச்சுன்னா நான் எவ்வளோ மணிக்கு ஏஞ்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க. அமைதிப்பா நம்ம அம்மா மாருங்க சொல்லட்டும். ஏன்னா அவங்கெல்லாம் தூங்காதவங்க, நைட்டெல்லாம் ரொம்ப பிரச்சனை, குடும்ப பாரம். அம்மா நான் எவ்வளோ நேரத்துக்கு ஏஞ்சிருப்பேன்? அம்மா 4 மணி ஒரு தரம். அப்புறம் எப்படி 3 மணி நிறைய பேர் இருக்கிறாங்களே, யாரா பார்த்துட்டிங்களா? வந்து அல்லேலூயா. எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே வயல் படிச்சுட்டு அப்படியே என்ன ஆகுது தெரியுமா? இருக்குது தூக்கம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டா தலை பாரம் போயிடும், ஊழியமே போயிடும். கொஞ்ச நேரம் தூங்குனா இல்லை. அல்லேலூயா. தூங்குனா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே வந்து நிற்க முடியாது. டேய், நான் இங்கே இருக்கிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிட்டு இருந்தாக்கா அங்கே யாரும் அப்போ வந்து சொல்றது? அல்லேலூயா. மானானது கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. என்ன வாஞ்சிக்கிறது? அப்புறம் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்குது. அது என்ன வசனம் இருக்கா அதுல? சரி விடுங்க, பரவாயில்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்குது. படிக்க மாட்டீங்களே, படிங்க. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல என்னவா இருக்கு? தாகமா இருக்குது. முதல் ஒரு தாகம் இருக்கிறது, 2வது ஒரு தாகம் இருக்கிறது. எந்த தேவன் மேல? இங்க வாசம் பண்றார் பாரு, இங்க விரும்பி இங்க வந்து நின்றுக்கிறார் பாரு, அவர் மேல. அவர் செத்து போனவர் அல்ல, அவர் போட்டோவில் இருக்கிறவர் அல்ல, அவர் கல்ல மண்ணோ மரமோ கிடையாது. அவர் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசினாதான் நமக்கு விடுதலை, அவர் பேசினால்தான் நமக்கு சமாதானம், அவர் பேசினால்தான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம். அவர் பேசல நாம் அவ்வளோ. அல்லேலூயா. அவர் பேசலைன்னா எல்லாம்
எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவங்க பையன் பெரிய பையன் அவன் சொல்கிறானா வீட்டுக்கு வந்து, மம்மி மம்மி என்ன மம்மி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்றீங்க, அங்கே வந்தாக்கா அது செய்யாத இது செய்யாத எல்லாம் இப்படி சொல்கிறாங்க மம்மி நம்மளுக்கு. ஆனால் நம்ம பாட்டி கும்பிடுது பாரு, சூப்பர் டான்ஸு மம்மி, அங்கே சூப்பர் ஆட்டோ மம்மி, என்ன எல்லாமே ஒன்று தான் மம்மின்னு வந்து பாடுறானா. டாய் அந்த மாதிரி சொல்லிச்சான். ஸ்டவ் மேலே கத்தி வைக்கிறேன், எல்லாம் ஒன்று தெரியுறா வைக்கிறேன், இது ஒன்று தான், என் கத்தி ஒன்று தான், சூடு வைக்கிறேன் இருடா. அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே சேர்றோமோ அந்த சுபாவங்கள் பாரு. அல்லேலூயா. ಏನೇ ದೊಡ್ಡದಾಗಿ ಚಚ್ಚಿ ಅಂತೆ ನೀನು, ಬಾರೆ ಒಂದು ರೌಂಡ್ ಹೋಗಿ ಬರೋಣ. நாசமாக போனவளே, அவ கூட சேராத, உஷாராயிரு. எனக்கு ஆவியானவர் சொல்கிறத சொல்கிறேன். அல்லேலூயா. வல்லாட்டுக்கு அல்ல, உன்மேல கண்ணு வைத்திருக்கிறவர் யார் தெரியுமா? உனக்காக ரத்தம் சிந்தியவர். அந்த ஒரு ரவுண்டில் வாழ்க்கை போயிடும், பரவாயில்லையா? அந்த ஒரு ரவுண்டில் நீ நரகத்துக்கு போயிடுவ, பரவாயில்லையா? வேணாம் வேணாம் வேணாம். அல்லேலூயா. உன்னோடு பேசுகிற தெய்வம், நீ எந்த வழியில் நடக்கணும்? உண்மையான வழியில் நடக்கணும். அல்லேலூயா. இது பரலோக ஒர்க் ஷாப். இது வந்தா ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே, நாம் எல்லாரும் போய் வருவோமாக. எப்பா முடிஞ்சு போச்சு. அந்த இடம் இல்லை, இது இந்த ஒர்க் ஷாப்பு. சத்தம் டங்கு டிங்கு டம்மு டும்மு எல்லாம் அடி உயினும், விழுந்தா தான் ஒர்க் ஷாப்பு. சத்தமே வரலாம், அது ஒர்க் ஷாப்பா? ஐயோ ஏம்மா, அந்த ஒர்க் ஷாப்பு பக்கத்தில் மட்டும் வீடு போயிடாதீங்க. அங்கே ஒரே சத்தம், அதை அடிக்கிறான் இது அடிக்கிறான், என்ன பண்ணுறான், அச்சா பெயிண்ட் வாசனை வீடுலாம் வருது, வந்து மூக்கெல்லாம் ஏறுது. எதுக்கு, என்னதுக்கு? சரி செய்வதற்காக, உன் ஆத்துமாவை சரி செய்வதற்காக. ஜீவன் உள்ள தேவன் மேல நீ தாகமா இருந்தேன்னா அந்த ஜீவன் நதி உன் மேல பாய ஆரம்பிச்சிடும். அது ஆரம்பிச்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் எதையும் கண்டு நீ பயப்பட மாட்ட, அஞ்சவே மாட்ட, எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்ப. அல்லேலூயா. நம்ம அதுதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 1 எங்கே இருக்குது? நீர்கால்களின் ஓரமா, அங்கே தான் இருக்குதா இல்லை வேற எங்கன்னா இருக்குதா? மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எங்க இருந்தாக்கா? தண்ணீர் ஓரம் இருக்கணும். தண்ணி இல்லாத இடத்துக்கும் தண்ணி இருக்கிற இடத்துக்கும் என்ன வித்தியாசம்? தண்ணி இருக்கிற இடத்துலப்பா நாம் தண்ணியை ஊற்ற தேவையில்லப்பா, அதுவே இஸ்துக்கும்பா. அப்படியே ஏன் சொல்லு? அது நதியோரமாக நடப்பட்டிருக்கிறது, இலை உதிராத மரத்தை போல. அல்லேலூயா. காஞ்சி போச்சு, வெறும் குச்சி குச்சியாக இருக்குது. அந்த மரத்தை பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்களா? ஐயா என்னப்பா அது அப்படி இருக்குது, வெறுமையாக இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட எங்கப்பா போகிறது? ஒரு காக்கா குறி கூட தங்காது அதில். எது நல்லா ஜில்லுன்னு இருக்குது, எது நல்லா பெருசாக மரம் இருக்குது, எது நல்லா தழை இருக்குது, நல்ல நழுவில் இருக்குது. அதிகமாக எந்த நழுவில் தேடி போகிறாங்க சொல்லுங்கள்? மரத்துலேயே நீங்கள் பார்த்த மரத்தில் யார் சொந்த புங்க மரம்? ஏன் புங்க மரத்துக்கிட்ட போய் நிற்கணும்? ஜில்லுன்னு இருக்குமா. அல்லேலூயா. நான் செல்வா ஒரு மீட்டிங் போயிருந்தோம் ஊட்டிக்கு. அப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு அங்கே ஒரே குளிர் தான், வெயில் தேடி நிற்கிறோம் நாங்கள். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் மழை போட்டுச்சு. மழை போட்டுன்னு திடீர்னு என்ன பண்ணோம், அங்கே சர்ச்சுக்கிட்ட போய் ஒதுங்க முடியாது, தூரமாகுது. நல்லா சும்மா கூடாத மாதிரி இருக்குது ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட போய் நின்னோம் பாருங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் போய் நின்னார், செல்வா தான் நின்னார். சின்னிட்டு அண்ணா 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 கொஞ்சம் ஓடுங்கண்ணா, கொஞ்சம் நெல். ஏன்ப்பா என்னப்பா? அங்கே போய் இன்னும் குளிருது. சும்மா அப்படியே சும்மா ஏசி காற்று மாதிரி வீசுது அந்த மரத்துலேருந்து. என்னப்பா இது?
ஆண்டவர் எத்தனை மரம் படித்து வச்சிருக்கிறாரு அப்பாடி. ஊட்டிக்கு போய் பார்த்தா தெரியும். அல்லேலூயா. ஆசை வருகிறதா? யாரெல்லாம் வரீங்களா ஊட்டிக்கு? ஐயா நான் கூட்டும் போது விட மாட்டேன் ஐயா. ஐயாக்கு சொல்லின்னு தாங்கிறேன். கண்டிப்பாக ஐயா நானும் போகிறோம் ஒரு டைம். அல்லேலூயா. எப்போ சொன்னாலும் ரெடியா ஐயா? எப்போ சொன்னாலும் ரெடியா? அதை சொல்லுவேன். ஏன்னா நான் திடீர்னு ஓடிடுவேன். அல்லேலூயா. அப்படியே சும்மா அப்படியே ஏசி மாதிரி அப்படியே செல்லுன்னு காற்று. எப்பா இது என்னப்பா மரம்? ஆனால் வேற மரத்துக்கிட்ட போய் நின்று பார்த்தோம். அந்த மரத்துக்கிட்ட வருமானா வரமாட்டேங்குது. காரணம் என்ன? ஏசப்பா நிழல்ல தங்கன்னா உன் மரத்திலிருந்து வீசுகிற காற்றே வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது நதியோரம் என்ன பண்ணிருக்குது? நடப்பட்டிருக்குது. அந்த மரத்துக்கு தெரியும் எனக்கு எப்பயுமே தண்ணி வரும். அல்லேலூயா. அந்த ஜீவ நதியில நீங்களும் நானும் நனைஞ்சோம்னா முழுகணும் என்று சொன்னார். எழுந்தாவே. அல்லேலூயா. எவனோ எங்கெங்கயோ போய் ஒருத்தர் சொன்னான், அங்கே போய் சாமி கும்பிடலான்னு போய் நான் அப்படியே தலை கீழே விட்டு அப்படியே மேலே எடுத்தேன் பாருங்க, தலையெல்லாம் சரக்கு. அட பாவி, ஏன்டா அங்கே போனேன்? பாவம் போக்குறதுக்கு போனானா? ஐயோ சோத்திர ஆண்டவருக்கு. கச்சு அப்படியே ரொம்ப அவ்வளோ மோசமான தண்ணி. அதில் போய் பாவம் போக்குன்னு போய்க்கிறானுங்க. அல்லேலூயா. நம்ம நல்ல தண்ணியில் கொடுக்குறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்குங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு? கை தூக்குங்க. தூக்குங்க தூக்குங்க. ஏஞ்சல் தான் ரொம்ப ஜால தூக்கு, மிலிட்ரி மாதிரி தூக்குமா, விடக்கூடாது. அப்புறம் அப்புறம் ஏம்மா ஞானஸ்நானம் எடுக்கலையா? ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம், கை தூக்குங்கம்மா. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஏன் பயமா? யாரா சொல்லி கொடுத்துட்டாங்களா? அல்லேலூயா. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படணுங்கம்மா. இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் 132 சங்கீதம் 14 வசனத்தில், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பியபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். 15, ஆகையால் அம்மா அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதின் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். எப்படி? இங்கிருந்து அப்பம்னாக்கா இங்கிருந்து அப்பம் வரணும். இப்போ எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாம் கேட்ச் பிடிக்கணும். இப்போ அப்பம் வருது, பிடிப்பியா? யார் யார் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒருத்தருக்கு புரிஞ்சு போச்சு, நான் ஆயத்தமாக்குறேன்றாரு. அவர் ஹைட்டு வெயிட்டுக்கு எப்பா அப்புறம் கூப்பிட்டு காமிக்கிறேன் அவரை. ஒருத்தர் மட்டும் நான் கேட்ச் பிடிக்கிறேன் அப்படின்றாரு. மற்றவங்கெல்லாம் என்னன்னு தெரியலையே. ரொட்டியாக கொண்டாந்துருக்குறீங்க, அப்போனா ரொட்டி தானே, அப்படி சுற்றி சுற்றி அடிக்கலாமா? யாராருக்கு பிடிக்கலாம் பார்க்கலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த ஏழைகளின் மேலே எப்பொழுதும் அந்த அப்பம் இருக்கிறது. இங்கே அதான் வெளியே வரணும். அல்லேலூயா. உங்க வாய்களில் இருந்து வருகிற வார்த்தை அத்தனையும் வெற்றி உள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் போஷிக்கிறார், ஆண்டவர் இங்கே இருக்கிறார், இங்கே வாசம் பண்ணுகிறார் சொன்னா பயபக்தியோடனே 7:30 முன்னாடி வந்து உட்கார். 7:30 தான் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோமே. உண்மையாக சொல்கிறேங்கம்மா. யார் ஐயோ வருவாங்க, நம்ம அவங்களுக்காக ஒரு 4 பாட்டு தள்ளிக்கின்னு போகலாமான்ற இடம்லாம் இங்கே கிடையாது. வந்தாலும் சோத்திரம், வரனாலும் சோத்திரம். அந்த நேரத்தின்படி நேரம் சரியாக என்ன பண்ணிடும்? ஸ்டார்ட் பண்ணிடும். ஒருத்தர் முன்னே 6:45 7:15 7 மணிக்கெலாம் வந்துடுவார். அவரு இப்போ லேட்டாக வர்றாரு. கேட்டால் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன்னு சொல்லுவாரோ என்னமோ தெரியல. அல்லேலூயா. அதனால் தூரம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வேலை, ஒரு பண விஷயம், ஏதோ ஒரு விஷயம் போயிடுவோமா? நேராக லேட்டாக போயிடுவோமா? அல்லேலூயா. போகவே மாட்டோம், முன்னாடி போயிடுவோம் நம்ம. அதுபோல் தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆத்துமா எவ்வளோ தாகமாக இருக்கிறது, வாஞ்சிக்கிறது, இதை பொறுத்து தான் இங்கிருந்து ஆண்டவர் பேசுவார், இங்கிருந்து வார்த்தை வரும். அல்லேலூயா. போன மரத்தில்
நாங்கள் நம்ம பிண்ட வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தோம். அப்போ இந்த கலைவணி அம்மா எங்கள் கூட வந்தாங்க. அவங்க இந்த பேச்சு இருக்குது பாருங்கள். எப்பா யார் எதுனா பேசினா கூட நான் பேசக்கூடாது, ஊமி ஆயிடணும். யாருன்னா எதனா ஒன்று சொன்னால் இந்த காதில் கேட்கக்கூடாது, செவிடி ஆயிடணும். அம்மாடி இது என்ன புது சத்தியம், நாம் கேட்காத சத்தியம்லாம் வருது அந்த அம்மா வாயிலேருந்து. ஐயோ கண்ணில் பார்க்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது, அப்படியே கண்ணை முடிக்கணும். தெரியுதா, புரியுதா உங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தை? வாய் இருக்குதுல்ல. யாருன்னா என்ன பேசினா கூட, உன்னை பற்றியே பேசினா கூட நீ பேசாத. நல்லா ஒட்டிக்கல் என்னை பற்றி தான் பேச. அக்கா உன்னை பற்றி தான் பேசுனா, அந்த அக்கா தான் செவிடி ஆகிட்டுக்குது, இன்னும் போய் சொல்லி கொடுத்துனுக்குற. அல்லேலூயா. இல்லை சொல்லக்கூடாது. கண் இருக்குது. அல்லேலூயா. கண் இருக்குது. என்ன ஒருத்தர் கேட்டார், அந்த 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 வடிவேலு ஒரு காமெடி சொல்லுவானே, அது பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? சரி, அதை நான் ஏன் பார்க்கணும்? அவர் பார்த்துக்கிறாரு மாதிரி இது நிறையா. அவர் என்ன வந்து கேட்குறாரு. நான் சொன்னேன், என்னையா போய் கேட்குறீங்க? இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு அசிங்கமாக இருக்குது. இல்லை கண் இருக்குது, என்ன பார்க்கணுமோ அதை பாரு. காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணு. என்ன பேசணும், என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அப்போ எல்லாமே கர்த்தர் உன் அருகிலே வந்து நின்று உன்னை நடத்துவார். எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் நம்ம தவறாதபடிக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டு பாதுகாத்து கொள்வார். அவர் எங்கே இருக்கிறாரு? என்னோட கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. Thank you, Jesus. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். சர்ச்சுக்கு வந்தேன் போனேன்னு இருக்கக்கூடாது. நான் எந்த இடத்துக்கு போனாலும் உங்க வார்த்தையை கேட்டு நீங்க உங்க சொல்லின்படி நாங்கள் நடக்கணும், உதவி செய்யுங்க என்று சொல்லி முடிவுக்காக மேஷாக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் பேசுகிறது. அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது.
உன்னோடு என்ன காரியம் எல்லாம் பேசினார் உனக்கு தெரியும். ஆமென். ஜெபம். நல்லவரே, நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த நேரம் மற்றும் ஆண்டவரே நீர் திட்டமும் தெளிவுமா எங்களோடு பேசிக் கொண்டிருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பற்றி கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவரே சப்பா நீர் இருக்கிறீர் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நாங்கள் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, இன்னும் வழி நடத்துவீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்களுடைய நடத்துதலை ஆண்டவரே உங்களுடைய ஆளுகையை உங்களுடைய சித்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு அதை கண்டுகொண்டு அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பேரும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல உங்களுடைய வார்த்தையை நீர் விதைத்ததுக்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தை அந்த முத்து ஆண்டவரே எங்களுடைய இருதயமான நிலத்துல விதைக்கப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. அது ஆண்டவரே இந்த மாதத்துல இந்த வாரத்துல ஆண்டவரே அது 100 ஆண்டவரே 1000 மடங்கு பலனை கொடுக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் பார்க்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தெய்வீக பயத்தோடு ஆண்டவரே, தெய்வீக கிருபையோடு ஆண்டவரே, தெய்வீக ஆண்டவரே கீழ்ப்படிதலோடு இந்த வாரத்தை நாங்கள் கடந்து கொள்ள, இந்த மாதத்தை நாங்கள் கடந்து கொள்ள நீர் எங்களை வழி நடத்துவீராக. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தின் மீது, எங்களுடைய ஆண்டவரே வேலை ஸ்தலத்தின் மீது ஆண்டவரே